ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பெந்தெக்கோஸ்தே நாளின் செய்தியை குறித்து இந்த நாளில் நாங்கள் கேட்கப் போகிறோம். பெந்தெக்கோஸ்தே நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்த நாள் இந்த பெந்தெக்கோஸ்தே நாள். அங்கே வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் அதிகாரம் 2ஆம் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசித்து பார்க்கும் போது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது, பெந்தெக்கோஸ்தே நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வரும் போது என்ன நடந்தது தெரியுமா? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்ததால் கர்த்தருடைய அற்புதம் அங்கிடத்திலே கூடி வந்தது. இன்றைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? ஒருமனப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? தேவ சிந்தை நிறைந்தவர்களாய் இருக்கிறோமா? அதே போலதான் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்வார். அப்படி இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல, ஒரே இடத்துல ஒருமனப்பட்டார்கள். இன்றைக்கு நீ பெரிதா, நான் பெரிதா? நீ செய்கிறதா, நான் செய்கிறதா? நீ பொறுப்பா, நான் பொறுப்பா? இந்த ஊழியம் என்னுடையது, இந்த ஊழியம் அவருடையது? இல்லை பிரியமானவர்களே, ஊழியம் கர்த்தருடையது, ஊழியம் தெய்வத்தினுடையது. அதற்கு மனிதர்களாக எங்களை கர்த்தர் நியமித்திருக்கின்றார். எந்த ஊழியமும் எந்த மனிதனுக்கும் சொந்தம் அல்ல. விசேஷமாக ஒரு சபை கூட அந்த ஊழியக்காரனுக்கு சொந்தமானது அல்ல. சபை கர்த்தருடையது. அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், சபை கர்த்தருடையது. சபையின் தலைவன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். அவர்தான் தலை. நாம் அவருடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களாய் இருக்கிறோம். இதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. அதற்கு அவயவங்களாய் எங்களை கர்த்தர் நியமித்திருக்கின்றார். ஒரு அவயவம் பாடுபட்டால் அந்த சரீரம் முழுவதும் பாடுபட வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு விரலிலே ஒரு பெரிதான ஒரு காயம் வந்துவிட்டால் அந்த சரீரம் முழுவதும் வலிக்கும் அல்லவா? அப்படித்தான் சபை, அப்படித்தான் சபை. சபையினுடைய தலை ஆண்டவர். அந்த அவயவங்கள் எல்லாம் நம்ம அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தலையினுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களாய் இருந்துதான் சபையை கட்டுகிறதுக்கு கர்த்தர் பிரியமாயிருக்கின்றார். சபைக்கு யாரும் சொந்தக்காரர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து தான் சபையினுடைய சொந்தக்காரர். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்துக் கொண்ட சபை. எங்களை ஒரு வேலைக்காரராய் இந்த சபைக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார் பிரியமானவர்களே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரீரத்தில் இருந்து நாங்கள் திருவிருந்தை, நாங்கள் அந்த சரீரத்தை நினைவு கூறும்படி அந்த திருவிருந்தை எடுக்கிறோம் அல்லவா? அந்த திருவிருந்துக்குரிய அர்த்தம் என்ன என்று தெரியுமா? ஒரு திருவிருந்தை அந்த ரொட்டியை பித்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் போது ஒரே அந்த அப்பம் பிற்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார்கள். காரணம், எல்லா அந்த பிற்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன துணிக்கைகளும் ஒரே சரீரம், ஒரே சரீரம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய சரீரத்திலிருந்து பிற்கப்பட்ட ஒவ்வொரு துணிக்கைகளையும் நாங்கள் உட்கொள்வதனால் நாங்கள் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. பிரசங்கி புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படி செய்யும் என்று இந்த வசனம் சொல்கிறது. செத்த ஈக்கள் என்னது? அது பாவம். செத்த ஈக்கள் ஒரு பாவத்தை குறிக்கிறது. தைலக்காரனுடைய தைல கொம்பு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை அல்லது பரிசுத்த ஜீவியத்தை கெடுக்கும்படி ஒரு பாவம் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே புகுந்தால் அந்த தைலமாகிய பரிசுத்த ஆவியானவரை அது கெட்டு நாரை போக பண்ணி போய்விடும். ஒரு மனமும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் எங்கே ஒரு சபையில இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். அங்கேதான் ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படும். அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். பரிசுத்த ஜீவியம், பரிசுத்தமான ஒரு ஜீவியம்,
பரலோக தேவனுடைய அந்த மகிமை நிறைந்த ஒரு பரிசுத்த ஜீவியம் அது எந்த சபையிலே அதிகமாக இருக்கிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஏக சிந்தை இருக்கிறதோ, எங்கே சபைக்காக வாழ வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்பும் அந்த வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ, அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். தலைவர்கள் புதிதாய் தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள். ஊழியக்காரர்கள் புதிதாய் உருவாக்கப்படுவார்கள். விசுவாசிகளுக்குள்ளே வைராக்கியமும் வாஞ்சையும் உருவாக்கப்படும். இதைத்தான் இந்த பெந்தெக்கோஸ்து நாளில் கர்த்தர் பேசுகிறார். பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் ஒரு வல்லமை நிரப்பிற்று. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடிதியிலே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் அது நிரப்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனம் பாடும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் ஒரே நோக்கமும் ஒரே தரிசனமும் ஒரே எண்ணங்களும் ஒரே பேச்சும் எங்கே இருக்கின்றதோ, ஒருவருக்கொருவர் தாழ்மையாயிருந்து விட்டு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று தங்களை அர்ப்பணம் பண்ணுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையில கூட அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், சபைக்குள்ளே மாற்றங்கள் வரும், அக்கினி இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். அந்த சபைக்குள்ள ஆவியானவர் உலாவுகிறதை கண்ணார காணலாம், கண் கூடாக பார்க்கலாம். ஆவியானவர் உலாவத் தொடங்குவார். அபிஷேகம் எப்படி வரும் தெரியுமா பிரியமானவர்களே? அபிஷேகம், ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி சபைக்குள்ளே வரும் என்றால், முதலாவது இருக்கிறவர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும், இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அந்த சபைக்குள்ள இருக்கிறவர்கள் முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது, வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மூர்க்கம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. கோபங்களும் தர்க்கங்களும் எரிச்சல்களும் போட்டிகளும் பொறாமைகளும் ஒரு சபைக்குள்ள இருந்தால் எப்படி ஆவியானவர் வருவார்? எப்படி ஆவியானவர் அதுக்கு கிரியை செய்வார்? இல்லை இல்லை, ஆவியானவர் அன்பானவர், ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், அவர் சொட்டானவர். அவர் எங்கே தாழ்மை இருக்கின்றதோ அங்கேதான் ஆவியானவர் உலாவுவார். எங்கே ஒரு மனுஷர்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அங்கேதான் ஆவியானவர் உலாவுவார். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். இவர்கள் யார் தெரியுமா? முதலாவது அநேக சீஷர்கள் வந்திருந்தார்கள். 120 பேருக்குள்ள அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் எழும்பி எந்த இடத்திலும் பேசவில்லை. நான் தான் ஆண்டவருடைய தாயார் என்று எங்கேயுமே தன் வாயை காட்டவில்லை, தன் வாயை திறக்கவில்லை. அவர்கள் அமைதியாய் அப்படி உட்கார்ந்து இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு சபையில அமைதியாய் உட்கார தெரிய வேண்டும். ஒரு சபையில அற்புதங்களை நடக்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் சும்மா அமைதியா இருக்க தெரிய வேண்டும். நாங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்க கூடாது, எங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஒரு சபையில் அமைதியா உட்கார தெரிய வேண்டும், கீழ்ப்படித தெரிய வேண்டும், தாழ்மை தெரிய வேண்டும், ஆண்டவருடைய அந்த அந்த நடத்துதலுக்கு எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்போதான் ஆவியானவர் உலாவுவார். அப்போதான் ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வரும். தொடர்ந்து வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அங்கே செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். சொற்ப மதியினம், சொற்ப மதியினம். அது என்ன தெரியுமா? சொற்ப மதியினம் என்கிறது அலட்சிய போக்கு, துணிகரமான செயல்பாடுகள், தெய்வத்தை குறித்து பயமில்லாத காரியங்கள். அதுதான் சொற்ப மதியினம். இன்றைக்கு சிலர் துணிகரமாய் வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு அதை குறித்து கவலையே இல்லை. துணிகரம், அது வெரி டேஞ்சர், அது வெரி டேஞ்சர். கர்த்தரோடு விளையாடக்கூடாது. எந்த மனுஷரோடு விளையாடலாம், ஆனால் கர்த்தரோடு விளையாடக்கூடாது. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நிலைநிறுத்துகிற தெய்வத்துக்கு முன்பாக எங்களுடைய எல்லா விளையாட்டுகளையும் செய்து போட்டு துணிகரமாய் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறதை அவர் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் கிருபை தந்திருக்கின்ற தேவன், கிருபையினால் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த கிருபைக்கு ஒரு காலம் இருக்கிறது, அந்த கிருபைக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அந்த கிருபைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த கிருபை மாறும்போது அவருடைய கோபம் வெளிப்படும். பிரியமானவர்களே, தாழ்மையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், அமைதலா இருக்கணும், மன்னிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கமாயிருக்கணும். இதுதான் எங்களுடைய பேச்சும், இதுதான் எங்களுடைய மூச்சுமாயிருக்கணும். நாங்க எங்களுக்காய் வாழ்ந்தது போதும். இந்த வருகையின் நாட்களில மற்றவர்களுக்காக
தேசங்களுக்காக, சபைகளுக்காக, தேவனுடைய அக்கினி போடப்படுவதற்காக வாழ முடியுமா? உங்களால் அதை தீர்மானிக்க முடியுமா? உங்களுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற சிந்தையா இருக்க முடியுமா? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம் கர்த்தரை குறித்ததாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் என்ற வார்த்தை எங்களுக்குள்ள வரக்கூடாது. இது என்னுடையது என்று சொல்லக்கூடாது. இது நேபுகாத்நேச்சர் சொன்னது போல இது நான் கட்டின ஆலயம் என்று சொல்லக்கூடாது. இது நான் கட்டினது என்று சொல்லக்கூடாது. கடைசியில மாட்டை போல புல்லை தின்றான். இது என்னுடைய பிரம்மைக்குரியது என்று யார் சொல்கிறார்களோ, நான் இல்லாவிட்டால் ஒன்று நடக்காது என்று சொல்லிடாதீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை, அவர் போட்ட பிச்சை. எப்பவோ மரித்து மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய நாங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோமே. காலையில் எழும்புகிறது அவருடைய கிருபை, நாங்கள் மூச்சு விடுகிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபைக்கு முன்பாக துணிகரங்களும் வைராக்கியங்களும் பெருமை பாராட்டுகிற காரியங்களும் மூர்க்கமும் பெருமையான பேச்சும், இந்த துணிகரத்துக்கு முன்பாக ஒரு நாள் பதில் கொடுக்க வேண்டி வரும். பிரியமானவர்களே, விட்டு கொடுத்து மன்னித்து அன்பு செய்து எல்லாரையும் நேசிக்கிற அந்த இருதயத்தோடு நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகளா எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு வர வேண்டும். சபையில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒரு குடும்பம் என்ற எண்ணத்துக்குள்ள வர வேண்டும். ஒருதற்கொருதர் மூர்க்கமாய், ஒருதற்கொருதர் குறை சொல்லுகிறவர்களாய், ஒருதற்கொருதர் தர்க்கம் பண்ணுகிறவர்களாய், மன்னிக்க முடியாத சுபாவம் உள்ளவர்களாய் ஒரு சபைக்குள்ள நாங்கள் இருந்தால் நாங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களாய் இருக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் குறை சொல்லி வெளியே போய் தூற்றுவார்களா? இல்லத்தானே? அப்போ அப்படிப்பட்ட எண்ணம் ஏன் எங்களுக்கு வருகிறது இல்லை? ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு காரியங்களுக்காக செயல்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு காரியத்துக்காக செயல்பட்டு அந்த சரீரத்தினுடைய காரியத்தை நிறைவேற்ற ஊழியத்தில் பங்காயிருக்கின்றோம். சபை, அந்த சபையினுடைய காரியம் எல்லாவற்றையும் நிறைவு செய்யும் போது ஆண்டவர் ஒரு சரீரமாய் மகிமைப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சரீரமாய் இருந்து அவர் இந்த சரீரத்தில் இருந்து அவர் மகிமைப்படுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவன் இதை புரிந்து கொள்ளுவான். நான் ஏன் சபைக்கு போகிறேன் என்று ஒரு ஆவிக்குரியவனுக்கு நன்றாய் தெரியும். நான் ஏன் சபைக்கு போகிறேன் என்று. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? தேவாலயத்தில் போயிட்டு நம்ம நினைச்சபடி அங்க உட்கார்ந்து சிரிச்சு விளையாடுறதுக்கு போகவில்லை. அங்கு போனா ஒரு பயம் இருக்கணும். நான் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன், என் தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறேன், என் ஆண்டவர் உலாவுகிறதை நான் பார்க்க வந்திருக்கிறேன், என் தெய்வத்தினுடைய பிரசனத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். அந்த பயம், அந்த நடுக்கம் இந்த மனுஷன்கிட்ட இருக்கிறதோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் செழித்து ஓங்கி வளருவார்கள். இந்த பயத்தையும் நடுக்கத்தையும் நாங்கள் சீக்கிரத்துக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசித்து பார்க்கும் போது அல்லாமலும் அக்கினிமயமான, அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. எப்படி ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மனிதன் மேலே வந்து அமர்ந்தது என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்து அவர்கள் அமைதலாய் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். தெரியுமா? எப்ப வரும் என்று தெரியாது. ஆவியானுடைய பிரசன்னம் எப்ப வரும் என்று தெரியாது. காத்திருந்தார்கள். இன்றைக்கு ஊழியம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா உடனே சுடுதண்ணி மாறி கொந்தளிக்கிறது. எனக்கு அது தெரியல, எனக்கு இது தெரியல. ஐயா, நீங்க செய்கிறத விட என்னோட செய்து அதுல அபிஷேகம் வந்தா சந்தோஷப்படுங்கப்பா, சந்தோஷப்படுங்க. நீங்க அமைதியா உட்காருங்க. உங்களோட நாள் வரும்போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களோட நாள் வரும்போது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அமைதலாயிருங்கள், காத்திருங்கள். அந்த நாள் வரும்போது ஒரு நாளும் யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் நியமித்த அந்த நாள். வேதம் சொல்கிறது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அபிஷேகம் அது நிலைநிறுத்தும் உங்களை. அபிஷேகம் உங்களை கொண்டு செல்லும். அபிஷேகம் உங்களை பயன்படுத்த தொடங்கும்.
அப்படி பயன்படுத்த தொடங்கும் போது நீங்கள் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்ய தொடங்குவார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டார். ஒரு அக்கினி ஒரு மனுஷன் மேல இறங்கி இருந்தால் அவனுக்கு ஏற்கனவே வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, அந்த வரங்களை திரும்ப ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த வரங்களின் படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷையிலே பேச தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கலாம். அப்போ இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் என்னத்தை ஆண்டவர் பேசுகிறார் தெரியுமா? அமைதலோடு இருக்கிறதும், காத்திருக்கிறதும், தாழ்மையா இருக்கிறதும், விட்டு கொடுக்கிறதும், மன்னிக்கிறதும், ஊழியத்திலே பொறுமையா இருக்கிறதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஒருமனப்பட்டு ஆவியானவர், அந்த ஒருமனப்படுகிற இடத்தில் ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்க முடிந்தது. அந்த ஒருமனப்பட்டிருந்த இடத்துல ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை நாள். ஏன் திருவிருந்து ஆராதனை செய்யப்படுகிறது என்றால், எப்படி என்றால் திருமதி என்று நாங்கள் அழைக்கிறார்கள். இப்ப நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மதிப்புக்குரிய ஒருவரை நாங்கள் கூப்பிடும் போது திரு என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லுகிறோம், அல்லது திருமதி என்று சொல்லி ஒரு பெயரை சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நாங்கள் கனப்படுத்துகிறோம், அந்த நபரை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அதே போலதான் ஒரு திருமண வீட்டிலே பத்திரிகையில் விருந்து கொண்டாடல் என்று ஏன் போடுகிறார்கள் என்று சொன்னால், அதை அவர்கள் ஒரு கொண்டாட்டமாக செய்கிறபடியினால விருந்து கொண்டாடல் என்று சொல்கிறார்கள். அப்போ திரு என்றால் கனத்துக்குரிய, விருந்து என்றால் கொண்டாட்டம் என்று பார்க்கிறோம். அப்போ திரு விருந்து என்று சொன்னால் கனத்துக்குரிய கொண்டாட்டமான ஒரு நாள். அதிலே ஒரு பயபக்தி எங்களுக்குள்ள இருக்கும். திருவிருந்து எடுக்கும் போது ஒரு பயபக்தி, ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனால் அது கனத்துக்குரிய ஒரு கொண்டாட்டம். திருவிருந்து எடுக்கும் போது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிதான ஒரு பொக்கிஷம். எல்லா சரீரங்களும் ஒன்று சேர்கிற ஒரு நாள், ஒரு குடும்பத்தை போல மாறுகிற ஒரு நாள். திரு விருந்து கனத்துக்குரிய ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாள், கனத்துக்குரிய ஒரு கொண்டாட்டம் செய்யப்படுகிற ஒரு நாள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசுதாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த சரீரத்தை அவர் பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து, விசேஷங்களுக்கு கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதைத்தான் இன்றைக்கு திருவிருந்தில் நாங்கள் செய்கிறோம். அவரை நினைவு கூறும்படி அந்த பிக்கப்படுகிற ஒவ்வொரு துணிக்கைகளும் ஒவ்வொரு சரீரங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சரீரம், ஒரு சரீரம் பாடுபட்டால் அந்த சரீரம் முழுவதும் பாடுபடும். ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு பாடுபட்டால் அந்த சரீரம் முழுவதும் பாடுபடும். அதே போலதான் திருவிருந்து ஆராதனையிலும் நாங்கள் அந்த பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு துணிக்கையிலும் தேவ வல்லமை இருக்கிறது, தேவ மகிமை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அதை அனுபவிக்கிறவர்கள் அதை பயத்தோட அந்த கரங்களில் வாங்கும் போது ஒரு பயம், ஒரு நடுக்கம். இது வெறும் பாண்டுண்டு அல்லது இது ஒரு ரொட்டி துண்டு நினைக்க கூடாது. இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய சரீரம். எப்போ ஊழியக்காரன் அதை எடுத்து எல்லாரும் பார்க்கும்படி அந்த ரொட்டி எடுத்து எல்லாருக்கும் முன்பாக இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று 2 கிழிக்கிறாரோ, அப்பவே அது ஆண்டவருடைய ரத்தமாய், ஆண்டவருடைய சரீரமாய் மாறுகிறதே. அவர் அந்த ரத்தத்தை எடுத்து இப்படி சிந்தி காட்டி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்கிறார்களோ, அப்பொழுதே அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறுகிறது. அதை விசுவாசித்து நீங்கள் அதை எடுப்பீர்களாயிருந்தால் அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது உங்கள் சரீரத்துக்கு வியாதிகளை சுகமாக்கும், உங்கள் சரீரத்துக்களை மாற்றங்களை கொண்டு வரும், உங்கள் சரீரத்துக்களை அக்கினியை உருவாக்கும். ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். ஆகவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையை நாங்கள் எடுக்கின்ற நாட்களில் பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவத்துக்குள்ள போகும்போது இந்த திருவிருந்து ஆராதனையை நாங்கள் எடுக்கிறதின் நிமித்தம் நாங்கள் ஒரு புதிய உடன்படிக்கை, எக்ரிமெண்ட் வித் காட்,
ஒரு புதிய நியூ எக்ரிமெண்ட் வித் காட், ஆண்டவரோடு ஒரு புதிய உடன்படிக்கை. ஒவ்வொரு மாதங்களிலும் நாங்கள் திருவிருந்து எடுக்கிறோம். சில வேளைகளில இரவுகளில நாங்கள் விழிப்புறவு கூட்டத்தில் இந்த திருவிருந்து எடுக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். அப்போ ஆண்டவரோடு சில காரியங்களை நாங்கள் எங்கு தவறு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து அந்த தவறுகளை எல்லாம் களைந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த திருவிருந்து எடுக்கும் போது நியூ எக்ரிமெண்ட் வித் காட், நியூ எக்ரிமெண்ட், புதிய உடன்படிக்கைக்குள்ளே கடந்து செல்கிறோம். இதை பானம் பண்ணும் போதுமெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்போ இதை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என் ஆண்டவர் 12 சீசர்களோடு மாத்திரம் ஏன் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தார்? அப்படியானால் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிப்பதற்கு ஆண்டவரோடு இணைந்து இருக்க சில தகுதிகள் வேண்டும். சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். அவர் சீசர்களோடு மாத்திரம்தான் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பகிர்ந்து கொண்டார். 5000 பேருக்கு இடத்தில் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் பகிர்ந்து கொள்ளவில்லையே. அப்போ 12 சீசர்களோடு மாத்திரம் ஏன் பகிர்ந்து கொண்டார் என்றால், அவருக்கு யார் கனெக்ஷன், அவரோடு யார் கனெக்ஷனா இருக்கிறார்களோ அவரோடு அதை பகிர்ந்து கொள்ளத்தான் அவர் விரும்புகின்றார். அங்கே வாசிக்கிறோம் என்ன தகுதிகள் வேண்டுமென்றால், முதலாவது தண்ணீரில் முழுவதுமாய் முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய பார்வையில தன்னுடைய மனச்சாட்சிக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இது ஒரு பயபக்திக்குரிய காரியம் என்பதை தன் மனதிலே நியமித்து இதை எடுக்க அந்த பயபக்தியோடு நடுக்கத்தோடும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். நான் எடுக்கிற அப்பமும் ரசத்தினுடைய விலையும் கிரயம் என்ன என்பதை அறிந்து எடுக்க வேண்டும். அந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் அதுக்குரிய விலை கிரயம் ஆண்டவர் எதை செலுத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து பயந்தோடு நடுக்கத்தோடும் அதை எடுக்க வேண்டும். இது எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற சாதாரண ரொட்டி அல்லது சாதாரண ரசம் என்று நினைத்து அதுல பங்கு பெறக்கூடாது. பிரியமானவர்களே, திருவிருந்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு ஜெபம் பண்ணின உடனேயே இது கர்த்தருடைய சரீரமாகவும் கர்த்தருடைய இரத்தமாகவும் மாறுகிறது என்பதை அறிந்து அதிலே பயத்தோடு நடுக்கத்தோடும் பானம் பண்ண வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடும் பானம் பண்ண வேண்டும். அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கும் போது ஏனோ தான் ஒன்று அலட்சிய போக்கோடு எடுக்காதபடி ஒரு பயமும் ஒரு நடுக்கத்தோடும் அந்த இடத்துல நின்று நாங்கள் அதை பானம் பண்ண வேண்டும். எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரம் இது, எனக்காக பிற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரம் இது, எனக்காக விலைக்கிரயம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தின் மகிமை என்று சொல்லி அவர் பயத்தோடையும் ஒரு நடுக்கத்தோடையும் அதை பானம் பண்ண வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட கட்டளைகளை கடைபிடிக்காமல் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் துணிகரமாய் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் என்று, இதனால் உண்டான பயங்கரம் என்ன என்று அதில் பார்க்கும் போது அங்கே நாங்கள் சொல்லப்படுகிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று கடைசியில வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக எங்களை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, திருவிருந்து என்கின்ற அந்த பக்குவமான காரியத்துக்குள்ள போகும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியமும் நல்ல ஒருமனப்பாடு வந்து ஒரு விருந்து கொண்டாடல் என்றதை நினைத்து அதை பயத்தோட கனத்தோட ஆண்டவருக்கு முன்பாக எங்களை அர்ப்பணித்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எங்களை விட்டு கொடுத்து இந்த காரியங்களை நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களில யார்கிட்ட பாவம் இல்லை. பிரியமானவர்கள், பேசுகிற நான் கூட உங்களுக்கு முன்பாக அடிக்கடி நான் ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பு, ஆண்டவரே நான் பலவீனன், நான் குறையுள்ளவன், நான் பாவம் உள்ளவன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, அடிக்கடி ஆண்டவரிடத்தில் நாங்கள் எப்பொழுதுமே பயத்தோடு நடுக்கத்தோடு நின்று இந்த காரியங்களை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் இந்த செய்தி உங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறது. இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் செய்தி உங்கள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் நீங்கள் அப்படியே இந்த வசனத்தை விட்டு விடாதபடி ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணுங்க. தகப்பனே, என் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. நான் இருக்கிற நிலையிலே உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிற நிலையிலே உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த திருவிருந்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவரை, இனி எடுக்கும் போது இந்த திருவிருந்தை பயத்தோடும் நடுக்கத்தோடு நான் எடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறீங்களா? அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவரே,
எங்கள் தேவனே கர்த்தாவே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்த போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லாமலும் அக்கினி போன்ற, ஆண்டவரே கர்த்தாவே, அக்கினி போன்ற நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் மேல வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படி இது நடந்ததென்றால் அந்த ஒரு மனமும் ஒரு இடமும் அவர்கள் ஆண்டவரே அந்த இடத்துல காத்திருந்த காத்திருப்புகளால இந்த காரியங்கள் நடந்ததப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள நான் என்ற அகங்காரம் இல்லையோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டடுங்கள் பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபைகள் பெரிதாயிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, சபை இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு குடும்பம் என்ற எண்ணத்துக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, போட்டிகளும் பொறாமைகளும் மூர்க்கங்களும் தர்க்கங்களும் வம்பும் புத்தீனமான பேச்சுக்களும் தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சோத்திரம் செய்தலே தகும். ஒரு பயபக்தியோட நடுக்கத்தோட சபைக்குள்ளே போனால் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் எங்களை பிடித்திருக்க வேண்டும். சபை என்கிறது ஒரு பய நடுக்கத்துக்குரிய இடம். ஆண்டவரே, அந்த இடத்துல விளையாட்டும் கழிப்பும் எங்களுடைய சொந்த காரியங்களும் பார்க்கிற இடமல்லப்பா. ஆண்டவரே, இந்த பயத்தையும் நடுக்கத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வைங்கப்பா. கிருபைகள் பெரிதாகட்டும், இரக்கம் பெரிதாகட்டும், தயவு பெரிதாகட்டும். உங்களோட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை தாழ்த்தி அடியேன் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி உங்களோட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஆகும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி ஒப்பு கொடுத்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபித்து நிற்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.